வணக்கம், நான் டாக்டர் Arun Kannan, Orthopedic Surgeon from Apollo Hospitals Chennai. இப்போ knee surgery ஸ்பெஷலைஸ் பண்ணுறேன். இந்த வீடியோவில் knee replacement, அதாவது முழங்கால் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பற்றி பார்ப்போம். இப்போ முழங்கால் இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது ஒரு காமனான ப்ரொசீஜர் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக இந்த ப்ரொசீஜர் பண்ணிட்டு இருக்கிறோம். உலக அளவில் பார்த்தோம்னா இந்தியாவிலையும் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமாக இந்த ப்ரொசீஜர் நடந்துட்டு இருக்கு. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இதோட நம்பர்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ நிறைய பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வயதானவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா நிறைய பேர் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, தெரிஞ்சவங்களுக்கு இல்லை ரிலேட்டிவ்க்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு காமன் ப்ரொசீஜர் ஆயிடுச்சு. ஸோ இதில் என்ன பண்ணுறோம், இதனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது சாதாரணமாக மூட்டு தேய்மானம் இல்லை நீ ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்க்கு பண்ணுற ஒரு சர்ஜரி. ஸோ இந்த மூட்டு தேய்மானத்தில் இந்த எலும்புக்கு மேலே இருக்கிற ஜவ்வு இல்லை குருத்தெலும்பு தேஞ்சு போயிடுது. ஸோ இந்த ஜவ்வு தேஞ்சு போனதுக்கப்புறம் இந்த எலும்புக்கும் நடுவில் உராய்வு ஏற்பட்டு நிறைய கஷ்டப்படுவாங்க. அந்த ஜவ்வை மாற்றுறதுக்கு பேர் தான் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் மூட்டு மாற்று அப்படின்றப்ப மொத்த எலும்பை எடுத்துகிட்டு வேறு எலும்பு வைக்கிற சர்ஜரி கிடையாது. இந்த ஜவ்வு தேஞ்சு போன ஜவ்வை ரீசர்ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு டெக்னிக் தான். இப்போ மூட்டு தேய்மானம் இருக்கவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க. எல்லாருக்கும் இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தேவையில்லை. சிவியர் ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு தான் இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுவோம். எப்போ ஜவ்வு ஃபுல்லாக தேஞ்சு போயிடுச்சோ, எப்போ அவங்களால ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த மாதிரி நின்று நடக்க முடியலையோ, அந்த ஸ்டேஜில் தான் காமனாக நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம். யூஸ்வலாக எக்ஸ்ரே பண்ணி பார்த்துருப்போம். அதில் இந்த 2 எலும்புக்கும் நடுவில் இருக்கிற கேப் தெரியாமல் போயிருக்கும். அப்படின்னா இந்த ஜவ்வு அந்த இடத்துல சுத்தமாக இல்லை அப்படிங்கிறத பற்றி அதுக்கான அறிகுறியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 15 நிமிஷம் நடக்க முடியல, அதிகமாக வலி இருக்குது, தினசரி வேலைகள் செய்ய முடியல அப்படின்னா சாதாரணமாக இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிங்கிறது செய்கிறோம். ஸோ இது ஜென்ரலாக ஒரு ஓப்பன் சர்ஜரி. ஒரு இன்சிஷன் போட்டு அந்த எலும்புகளை வந்துட்டு பார்க்குற அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி இந்த ஜவ்வு தேஞ்சு போயிருக்கிறத ஷேவிங் மாதிரி பண்ணிடலாம். ஷேவ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு மெட்டல் பார்ட் வைக்கிறோம். 2 எலும்புக்கு மேலேயும் மெட்டல் பார்ட் இருக்கும், நடுவில் ஒரு பிளாஸ்டிக் பார்ட் இருக்கும். பிளாஸ்டிக் அப்படின்னா ஒரு ஹைலி கிராஸ்லிங்க் பாலியத்திலிங்கிற ஒரு ஸ்பெஷலான ஒரு மெட்டீரியல் வைக்கிறோம். இதில் உராய்வு கம்மியாக இருக்கும், ரொம்ப நாள் தாங்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் வைக்கிறோம். இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு சாதாரணமாக ஒரு 5 நாள் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. யூஸ்வலாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு 1 டே முன்னாடி அட்மிட் பண்ணுறோம். அடுத்த நாள் ஆப்ரேஷன். அதுக்கப்புறம் ஒரு 2 இல்லை 3 நாள் சாதாரணமாக ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. ஜென்ரலாக இந்த ஸ்பைனல் அனஸ்தீசியாவில் பண்ணுறோம். அதாவது முதுகில் ஒரு ஊசி போட்டு கால் ரெண்டும் மரத்து போகிற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 1 to 1.5 hours சர்ஜரி. 99% இதுக்கு ஜென்ரல் அனஸ்தீசியா தேவைப்படுறது கிடையாது. ஸோ இந்த சர்ஜரி பண்ணி முடிச்சு ஃபஸ்ட் டே ஜென்ரலாக கொஞ்சம் நிற்பாங்க, வாக்கர் வச்சு 1 or 2 steps வைப்பாங்க. செகண்ட் டே இந்த காரிடாரில் நடக்கிற அளவுக்கு வந்துடுவாங்க. தேர்ட் டே ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் ஏறுற அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவோம். சாதாரணமாக இந்த ஸ்டேஜில் தான் எல்லோரும் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ பெட் ரெஸ்ட் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. ஆப்ரேஷன் முடிஞ்சு அடுத்த நாளே கொஞ்சம் நின்று அவங்க வேலையை செஞ்சுக்கிற அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிடுவாங்க. அவங்கவுங்க வேலைன்னா அவங்களால பாத்ரூம் போயிட்டு வர முடியணும், அவங்களால அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியணும். அந்தளவுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து போகும்போதே இண்டிபெண்ட் ஆகிடுறாங்க. ஜென்ரலாக ஒரு 3 to 4 weeks வாக்கர் யூஸ் பண்ணுவாங்க. வாக்கர் யூஸ் பண்ணி நடப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இயல்பு நிலைக்கு வந்துடுவாங்க. அதாவது வாக்கர் இல்லாமே நடக்கிற அளவுக்கு வந்துடுவாங்க. ஸோ ஒரு 1 month ரிகவரி பீரியட் அப்படின்றது இமீடியட் ரிகவரி பீரியட். பை 3 months அரௌண்ட் அவங்களுக்கு வர வேண்டிய ஆல்மோஸ்ட் எல்லா நார்மல் ஃபங்க்ஷன்ஸும் வந்துடும். ஓரளவுக்கு நல்லா இண்டிபெண்ட் ஆகிடுவாங்க. லாங் டேர்ம் சக்ஸஸ் ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு ஒரு 20 வருஷம் 25 வருஷங்கிறது காமனாக எடுத்துக்கலாம். இது பல மில்லியன் கணக்கான நீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் வச்சு கணிச்சிருக்கிற ஒரு நம்பர். அதாவது மேலை நாடுகளில் இந்த ரிஜிஸ்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கிறவங்க எல்லாத்தையும் 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. பண்ணி இப்போ இன்றைக்கி 100 பேர் பண்ணுறோம் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 20 வருஷம் கழிச்சும் கிட்டத்தட்ட ஒரு 90 பேர் அந்த பார்ட்டுகளில் எதுவும் ப்ராப்ளம் வராமல் நடந்துட்டு இருக்காங்க அப்படின்றது பார்த்துருக்குறோம். இமீடியட் சக்ஸஸ் ரேட், அதாவது இன்றைக்கி பண்ணுறோம் 1 வருஷத்துக்குள்ளே அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 98 to 99 பேர் ஒன்றும் காம்ப்ளிகேஷன் இல்லாமல் நல்லா தான் இருப்பாங்க. ஸோ இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட்டோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வலி இல்லாமல் நடக்க வைக்கிறது தான். வலி இல்லாமல் நடக்கணும், மாடிப்படி ஏறணும், அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஸோ ஒரு லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் பண்ணுற ஒரு சர்ஜரி. நிறைய பேருக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டா படுத்த படுக்கே ஆடுவோமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். பட் அதுக்கான சர்ஜரியே கிடையாது. நீங்கள் இப்போ நடக்கிறத விட வலி இல்லாமல் இன்னும் அதிக தூரம் நடக்க வைக்கிறதுக்கான சர்ஜரி தான் நீ ரீப்ளேஸ்மெண்ட். எந்த வயதுக்கு
கரெக்டான சர்ஜரி அப்படின்னு பார்த்தோம்னா ஜென்ரலாக ஒரு 55 to 80 இருக்கவங்களுக்கு தான் ஐடியல் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 55 கீழே இருக்கவங்களுக்கு பண்ணுறோம் அப்படின்னா இந்த நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்த மாதிரி ஆவரேஜாக ஒரு 20-25 இயர்ஸ் வரக்கூடிய ஒரு டெக்னாலஜி. 55 கீழே பண்ணுறோன்னா 2வது சர்ஜரி இல்லை ஒரு சில டைம் 3வது சர்ஜரி கூட தேவைப்படலாம், அவங்க எவ்வளோ நாள் இருக்கிறாங்கிறத பொறுத்து. 55 வயசுக்கு மேலே பண்ணும்போது ஜென்ரலாக அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும், அவங்க ஏஜுக்கு ரிலேட்டடாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு பெருசாக ஐ மீன் அந்த பார்ட்ஸை யூஸ் பண்ணி தேய்க்கிற அளவுக்கு வர்றது கிடையாது. ஸோ 55லேருந்து 80 இதுக்கு ஐடியலான ஏஜ் குரூப். 80க்கு மேலேயும் பண்ணுறோம், பட் 80க்கு மேலே அனஸ்தீசியாவோட ரிஸ்க் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணி பண்ணுறோம். ஸோ நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ரொசீஜர். இந்தியாவிலே இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் பேருக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அண்ட் இந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதில் ஒரு சில பேருக்கு ஒரு கணிசமான நம்பருக்கு முட்டியில் ஒரு பகுதியில் மட்டுமே தேய்மானம் இருக்கும், முட்டியோட உள்பகுதி மட்டுமே தேஞ்சிருக்கும், மற்ற பகுதிகள் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் இருக்குது. எந்த பகுதி தேஞ்சிருக்கோ அந்த பகுதியை மட்டும் மாற்றுற அளவுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது முட்டிக்கு நடுவில் இருக்கிற லிகமெண்ட்ஸ் ஆர் ஜவ்வுகளை வந்துட்டு நம்ம ப்ரிசர்வ் பண்ணிடுறோம். அவங்களோட இயல்பு மூமெண்ட்ஸ் இன்னும் நல்லாயிருக்கும், நேச்சுரல் மூவ்மெண்ட்ஸ் இன்னும் நல்லா ப்ரிசர்வ் ஆகிடும். இது இன்னும் கொஞ்சம் சின்ன சர்ஜரிங்கிறதுனால ரிகவரி அண்ட் போஸ்ட் ஆப் பெயின், இப்போ சர்ஜரிக்கு அப்புறம் இருக்கிற பெயினுமே ரொம்பவே கம்மி. கிட்டத்தட்ட ஒரு 2 நாளில் அவங்க நிறைய பேர் வந்துட்டு மினிமல் சப்போர்ட்ஸோட நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக பண்ணிட்டு இருக்க ப்ரொசீஜர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. கரெக்டான பேஷண்ட்டுக்கு கரெக்டான முறையில் பண்ணும்போது வித் எக்ஸலண்ட் சக்ஸஸ் ரேட்ஸ் வெளியில் வந்துடுறாங்க. சிலருக்கு முட்டியில் உள்பகுதியில் மட்டும் தேய்மானம் இருக்குது அப்படின்னா இந்த பார்ஷியல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற சர்ஜரி பண்ணுறோம். ஃபாஸ்டர் ரிகவரி, லெஸ் பெயின் அண்ட் இன்னும் நல்ல இயல்பான மூவ்மெண்ட்ஸ் வர்றதுக்கான ஒரு ப்ரொசீஜர். தேங்க்யூ.